Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking. ஒரே நேரத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 திக்கில் இருக்கக்கூடிய மக்கள் சாரசாரியாக இந்த தேர்தலில் தாவேகா விசிசினத்திற்கு வாக்களித்தார். எந்த கான்ஃபிடன்ஸ்ல சொல்றீங்க சார்? முதலமைச்சருடைய மூத்த சகோதரர் அழகிரி அண்ணன் எங்க வீட்டில இருந்தே நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், தளபதிக்கு தான் எங்க தளபதிக்கு ஓட்டு போடணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய தலைப்புச் செய்தியாக அரசியலில் இருந்தவர். அவரு குடும்பத்திலிருந்தே ஒரு குரல் தளபதி விஜய்க்கு தான். கள நிலவரம் புரியாமல் இங்க சித்தாப்பாவும் மற்றவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் குடும்பத்திலிருந்து வாக்குகள் விசில் சின்னத்திற்கு வரும். 4ஆம் தேதி என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும்? அது எல்லாருமே தான் சொல்லிட்டாங்களே. 4ஆம் தேதி 178 இடங்களை தாண்டி 200 இடங்களிலே கூட கைப்பற்றக்கூடிய வல்லமை அந்த இது தாவேகாவுக்கு ஒருத்தர் தான் இருக்கு. எல்லாருமே 200 பிளஸ்னா யாரு தான் சார் வருவாங்க? நிறைய விஷயங்களுக்காக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்துட்டு எஃப்ஐஆர் கேசஸ் அதிகமாக போடப்பட்டது. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நம்ம காசு கொடுக்குறோம், யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்தால் கூட தேமேன்னு நிற்கிறாங்க. பார்க்க வந்தால் மக்கள் இவ்வளோ ஆரவாரமாகவும் அன்பாகவும் எப்படி இருக்கிறாங்க, இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் மேலே ஒரு கேஸ், இவ்வளோதான். அவர் மேலே இப்போ இத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். ஆமாம், விஜய்க்கு வந்து நின்னால் எஃப்ஐஆர், நடந்தால் எஃப்ஐஆர், உட்கார்ந்தா எஃப்ஐஆர். அதாவது பெரிய பெரிய விஷயங்களாக நடக்குது, அதுக்கெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. பார்த்தா வந்துட்டு அவங்க குடும்ப பிரச்சனையை கொண்டுட்டு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ்லான விஷயத்துல வந்துட்டு ஒரு காரணம் பல வழிகளில் அவர் துன்புறுத்துறாங்க. இதுவும் திட்டம் போட்ட எல்லாமே திட்டமிட்டு தான் எல்லாமே. அதாவது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. அதாவது எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. இன்னும் 3 நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 நாள் தான் இருக்கு ரிசல்ட்டுக்கு. ஸோ அந்த ரிசல்ட் ஒரு பக்கம் இருக்க, வழக்கறிஞர்களுக்கான போட்டி பார் கவுன்சிலர்ல உங்களை மாநில செயலாளராக எடுத்திருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஸோ ஒரு கட்சியில இருக்கவங்களுக்கு, அதாவது தாவேகால இருக்கீங்க, உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கடந்த 30 வருடங்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிக்கிட்டு வருங்க. வழக்கறிஞர்கள் சார்ந்த பிரச்சனைகள், நீதித்துறையில் நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு பிரச்சனை, மற்ற பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து நான் களமாடி வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் இந்த 2026ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் எனக்கு ஏற்கனவே இருந்த ஒரு முகம் வேறு. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில், இந்த ஆண்டு இந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் போட்டியிடுகிறார். அது உயர்நீதிமன்ற வளாகத்திலே பரபரப்பாக பேசப்பட்டது. மற்ற கட்சிக்காரங்க போட்டி வாக்குகள் போடுவாங்களா, மற்ற இவர் ஜெயிச்சார்னா மற்ற அரசியல் கட்சிகளுடைய வழக்கறிஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவைகளெல்லாம் முறியடித்து இன்றைக்கு ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய வழக்கறிஞர் சங்கங்கிறது இந்த சங்கம் தான். 160 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வழக்கறிஞர் சங்கத்தை இந்தியன் பேரிஸ்டர்ஸ், அப்போ வெள்ளைக்கார பேரிஸ்டர்ஸ் தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக பணியாற்றியிருந்தாங்க. அவங்க இந்திய வழக்கறிஞர்களை அவ்வளவு சரியாக மதிப்பதில்லை. அதுக்காக வெள்ளைக்காரர்களை எதிர்த்து உருவாக்கப்பட்டதான் இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம். இந்த சங்கத்தினுடைய முடிவுகள், இந்த சங்கத்தினுடைய போராட்டம், இந்த சங்கத்தினுடைய தீர்மானம் இந்திய நீதித்துறையில் முக்கிய இடத்தை வகிக்கும். நீதித்துறையினுடைய பல மாற்றங்களுக்கு நாங்கள் முன்னோடியாக இருந்திருக்கிறோம். அது நீதிபதிகள் நியமனமாக இருக்கட்டும், நீதிபதிகள் இடமாற்றமாக இருக்கட்டும், பல வழக்கறிஞர்களுடைய பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் எடுக்கக்கூடிய முடிவு இறுதியான ஒரு முடிவாக இருக்கும். சிறப்பு. ஸோ என்ன பிரச்சனைனாலும் உயர்நீதிமன்றத்துக்கு தான் கடைசி நிற்பாங்க. ஆமாம். இதில் இப்போ தாவேகால இருந்து நீங்கள் இப்போ செலக்ட் ஆகியிருக்கீங்க. இதுவே உங்கள் கட்சியின் வெற்றிக்கான ஒரு முன்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. எப்படின்னா, இப்போ 30 வருஷமாக இருந்தாலும் இப்போ ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ரோல் பண்ணவங்க நான் அவங்களுக்கு நேரடியாக சந்தித்தது கிடையாது. அவங்கள்ட்ட வாக்கு கூட கேட்கல. ஆனால் ஒரு நீண்ட க்யூவில் ஒரு காலைல 9:30 மணி அளவில் அந்த வாக்குப்பதிவு நடந்துச்சு. அப்போ அவங்க க்யூவில் வர்றவங்கள்ட்ட நான் கேட்டேன்,
கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 23ஆம் தேதி நாங்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டோம், இன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு அந்த இளம் வழக்கறிஞர்கள் சொன்னது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை, ஒரு தாக்கத்தை எனக்கு உருவாக்கியது. அப்போ தாவேக்காவுடைய அந்த வெற்றி என்பது அரசியலில் மாத்திரம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை, அதை தாண்டியும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த இளம் வழக்கறிஞர் எல்லாரும் என்கிட்ட கை கொடுத்துட்டு போகும்போது, சார் நான் உங்கள் விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போட்டேன், இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எல்லாமே சொன்னாங்க. அது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அதிர்ச்சியும் எனக்கு கொடுத்ததாக. இப்போ எல்லாம் சொல்கிறாங்கல்ல, தாவேக்காவுக்கு சாதாரணமான, ஆனால் ஒரு கல்வியை ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக பணியாற்றக்கூடிய இளம் வழக்கறிஞர்கள், இளம் பெண் வழக்கறிஞர்கள், அவர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு இடத்தை இன்றைக்கி தாவேக்கா பெற்று இருக்கிறது. சிறப்பு சார். இப்போ ரிசல்ட்டு சார் என்னன்னா, எல்லா இடங்களையும் என்ன பேசுகிறாங்கன்னா தாவேக்கா அதிகமான இடங்கள் பிடிச்சிருவாங்க. கருத்து கணிப்பு இப்போ எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்பில் பார்த்தா எப்பயும் போல் ஆளுங்கட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில கருத்து கணிப்பில் குறிப்பிட்டு சில எல்லாருக்கும் தெரியக்கூடிய என்டிடிவியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் விஜய் அவர்கள் தான் டாப் பொசிஷனில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் அவரோட டைலாக் எல்லாம் சொல்கிறாங்க. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த இடம் போனாலும் மண்ணன் கில்லி மாதிரி அப்படிங்கிற மாதிரி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் டைலாக்கை சொல்லிட்டு அவர் தான் டாப்பில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நீண்ட நாட்களாக ஒரு புதிய தலைமையை, புதிய தலைவரை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நல்ல தலைமை வேணும், நல்ல தலைவர் வேணும், நல்ல முதலமைச்சர் வேணும், நல்ல கட்சி வேணும். பல பேர் வந்தாங்க. பாதியில் அரசியல் கட்சி நடத்த முடியாமல் போனாங்க. பாதி பேர் எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் நடத்த வந்தார்களோ அந்த கட்சியோடைய கூட்டணி வைத்தார்கள், அவர்களோடே சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு தலைவர் 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் சந்தித்து, எந்த அரசியல் கட்சியும் சந்திக்காத பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து, தனித்து ஒரே நேரத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருந்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 திக்கில் இருக்கக்கூடிய மக்கள் சாரசாரியாக இந்த தேர்தலில் தாவேக்கா விசில் சின்னத்திற்கு வாக்களித்தார். எந்த கான்ஃபிடன்ஸில் சொல்கிறீங்க சார்? டிவிகே நான் சொல்கிறேன் இருக்கு. நான் நேரடியாக சந்திச்சது. நேரடியாக? ஆமாம். காலையில் 6:30 மணி அளவில் நான் 5 மணிக்கெலாம் அன்றைக்கி காலையில் எழுச்சி குளிச்சுட்டு எல்லா பூத்தையும் போய் பார்த்தேன். பெரும்பான்மையான இடங்களில் காலையில் இந்த யூனிஃபார்மு, காக்கி பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட், வெள்ளை சட்டை, வெள்ளை சட்டை, காக்கி. அதேமாரி பெண்கள் அவங்க போடுற சுடிதாராக இருந்தால் கூட அந்த காலை 6-7 மணிக்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கியது. அவங்க ஆர்வமாக எப்போ பூத்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு 6:45-7 மணிக்கு பார்த்தீங்கன்னா பல பூத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களும் மாணவர்கள், இவங்க சொல்கிறாங்களா ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களாம் காலையிலே நின்றாங்க. ஆமாம், அதாவது இவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. இதுவரையும் இந்த தேர்தலில் பாருங்கள், சோசியல் மீடியாவில் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன், பாஜகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னவங்களும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத மக்கள் பிரதிபலித்தாங்க இந்த தேர்தலில். எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் சென்னை தலைநகர் சென்னையிலேருந்து ஒரு காவிரி கரையில் இருக்கக்கூடிய சின்ன கிராமம் வரை அந்த மக்கள் இதை வெளிப்படுத்தினாங்க. அங்கே யாருக்கு ஓட்டு போட்டிருப்போங்கிறது நீங்கள் தெரிஞ்சிங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்போம், தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம், விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருப்போங்கிறத அவங்க பிரதிபலித்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், திமுகவும் அதிமுகவும் இந்த தேர்தலில் பணம் கொடுத்தாங்க எல்லா வாக்காளர்களுக்கும். அந்த திமுகவுக்கு 1% அதிமுகவுக்கு 1% வாக்களித்தவர்கள் கூட நாங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களித்தோம் என்று சொல்லவில்லை. காரணம், திமுகவுக்கு சொன்னால் என்ன சொல்லுவா, நீ காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்க, அதிமுகவுக்கு நீ ஓட்டு போட்டுன்னு சொன்னால் நீ காசு வாங்கி ஓட்டு போட்டு மற்றவர்கள் பழிப்பார்கள் என்பதற்காக சொல்லவில்லை. ஆனால் தாவேக்கா எந்த பணமும் செலவு பண்ணல. எங்களுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியாது, அந்த வேட்பாளர் எந்த ஊருன்னு தெரியாது, அவர் என்ன சாதி, என்ன மதம், அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படிங்கிற எந்த விஷயமும் வாக்காளர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தளபதி விஜய், தாவேக்கா, விசில் சின்னம், இதை மட்டுமே பார்த்து வாக்கு போட்டாங்க இந்த தேர்தலில். அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருந்து 80, 85, 90 வயது யாரெல்லாம்
வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்க முடியுமோ அவங்க எல்லாமே எல்லா முறையிலும் வாக்களித்தார்கள். தபால் வாக்குகளில் கூட முதிய மூத்த குடிமக்கள் தபால் வாக்குகளில் கூட நாங்கள் இன்றைக்கு முன்னிலையில் இருக்கிறோம். குறிப்பாக அரசு ஊழியர்கள் நிறைய பேர் 80% மேலே எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 4ஆம் தேதி என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் அது சார்? எல்லாமே தான் சொல்லிட்டாங்களே. இப்போ 4ஆம் தேதி 178 இடங்களை தாண்டி 200 இடங்களிலே கூட கைப்பற்றக்கூடிய வல்லமை அந்த இது தவிகாவுக்கு ஒன்று தான் இருக்குது. மக்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் ஏற்படும் ஆமா நீங்க சார். நினைக்கிறீங்க? இந்த மாற்றம் ஆர்கே நகரிலேருந்து ராதாபுரம் வரை இருக்கும். நீங்கள் வந்து ஹங்க் அசம்பிளிங்கிறது தமிழ்நாட்டுக்கான இதுவரை வந்ததே கிடையாது. அது 89ஆக இருக்கட்டும், 91ஆக இருக்கட்டும், 96ஆக இருக்கட்டும், 2001, 2006, 2011, 2021ஆக இருந்து ஒரு அலை தான் அடிக்கும். இப்போ இந்த அலை திமுகவிற்கு எதிர்ப்பான அலை, எப்படி நீங்க சொல்றீங்க? அது அதிமுகவிற்கு எதிர்ப்பான அலை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிர்ப்பான அலையாக எஸ். இருந்தா ஏன்னா இந்த 50 ஆண்டுகள் இருக்கு பாருங்க. இந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு திமுகவில் போய் ஒரு சாதாரண தொண்டன் ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களோ மற்ற தொண்டர்களோ ஒரு சீட்டு வாங்கி எம்எல்ஏ நிற்க முடியுமா? 25 கோடி 30 கோடி வச்சிருக்கியா? பணத்தை கொண்டாந்து அறிவாலயத்தில் கட்டுறியா? அல்லது லாய்ட் சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் கட்டுறியா? இல்லை நீ 10 கோடி வச்சுருந்தா பணத்தை காமியா, நான் 15 கோடி தரேன். இப்படி சொல்லி கூட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் பணம் வேண்டாம், நம்ம கட்சிக்காரங்களா எத்தனை வருஷமாக இருந்தீங்க, உங்களுக்கு தகுதி இருக்கா, நீங்கள் போய் தேர்தல் நின்றுங்க, காசு பணத்தை பற்றி கேட்காம வெறும் ஆட்டோவை மட்டுமே வைத்து இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சாரம் செய்து இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியில் அவங்கள பற்றி கவலை அவங்க பாடல போகிறாங்க. மக்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு தாங்க ஓட்டு, நீங்கள் இதுக்கு வர்றீங்க. அதாவது நான் ஒரு இடத்துக்கு போனேன், வில்லிவாக்கம் அதை வந்து எங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவருடைய போனேன். இந்த அயனாவரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டமாக காலைல 12 மணிக்கு வந்து கூட்டமாக நின்று வேடிக்கை பார்க்க. அதாவது ஊரில் பார்த்தீங்கன்னா தேர் வந்தால் மக்கள்லாம் கூடுவாங்க, சாமி வருதுன்னு குடும்பத்தோடு வருவாங்க. அப்போ ஒரு தாவேக்காவுடைய வேட்பாளர் ஒரு தெருவுக்கு வருகிற பொழுது கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்தார்கள். தாவேகா வேட்பாளர்கள் மட்டும் ஆமா. வரும்போது தான் கூட்டம் இருந்துச்சு. ஆமாம், மத்த யாரும் வரும்போது இல்லை. மற்றவங்களும் காசு கொடுத்து இவங்களே கூட்டு வருவாங்க. அவங்க காலைல ஒரு 50 பேர் காசு கொடுத்துட வேண்டியது. வேறு எந்த வேலைக்கு போகக்கூடாதுப்பா, காலையிலேருந்து காலை ஒரு 7 மணிக்கு வந்துரு, 12 மணி வரைக்கும் உங்களை விட்டுரும், காலைல 1000 ரூபா சாப்பாடு, மற்றது கொடுத்து அனுப்புகிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் வேட்பாளர்கள் போகிற பொழுது அவங்களுக்கு, இப்போ நாங்களாம் போன அன்றைக்கி அங்கே வீட்டில் சில வீட்டில் தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டு தண்ணியெலாம் கொடுக்குறாங்க, டீ குடிக்கிறீங்களான்னு டீ கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக தாவேக்காவை இன்றைக்கி பார்க்க தொடங்கியதனுடைய விளைவாகத்தான் இந்த அன்னைக்கு வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி எத்தனை மக்கள் அலையலையாக திரண்டு வந்து வாக்குச்சாவடியில் வந்து எங்களுக்கு வாக்கு போட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சார், கிரவுண்ட் லெவலில் பார்த்தா வந்து 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்சி டிஎம்கே. ஸோ கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ஏரியாவில் இந்த வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த வேட்பாளரா இவரை தெரியும் இருக்கும். ஆனால் டிவிக்கு அப்படி இல்லை சார். அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதாவது ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு புரட்சி நடக்குது. இது ஒரு புரட்சி. இந்த திராவிட கழகங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாட்டை சுரண்டிய திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய புரட்சியை இன்றைக்கு மக்கள் மௌனமாக ஏப்ரல் 23ஆம் தேதி செய்திருக்கிறார்கள். சிறப்பாக செஞ்சுட்டாங்க. இதில் வந்து இது கிராஸ் ரூட் லெவலில் அந்த கட்சி பார்ட்டி வளர்ந்துருக்கா, எல்லா வாக்குச்சாவடிகளும் முகவர்கள் உட்காந்துருக்காங்களா, அந்த வேட்பாளர் எல்லாருக்கும் தெரியுமாங்கிற அவசியமே கிடையாது. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, விசில் சின்னத்துக்கு தான் வாக்கு போட்டு முடிவு பண்ண பிறகு வேட்பாளர் வந்தால் என்ன, வேட்பாளர் வரவில்லை என்றால் என்ன, அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையப்படலை. நேராக போனாங்க, விசில் சின்னத்துக்கு காலையில் ஓட்டு போட்டு அவங்க பண்ணி போயிட்டே இருக்காங்க. 2 வீலரில் பார்த்தீங்கன்னா பையனை ஃப்ரெண்டில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த பையனுடைய அந்த பையன் ஒரு 5 வயசு பையனோ 2 வயசு பையனாக இருந்தால் கூட அவன் வந்து காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டை போட்டு உட்காந்துருக்கான், ஷூ போட்டு உட்காந்துருக்கான். அவர் உட்காந்துருக்காரு, அதே ட்ரெஸ்ஸோடு போய் ஓட்டு போட்டு போகிறாங்களே. அவங்கள வந்து எங்கள் கட்சிக்காரங்க போய் இது கொடுக்கல, பூத் ஸ்லிப் கொடுக்கல, இந்த பூத்து இந்த வாக்கடிச்சா அவங்களே போகிறாங்க, ஆன்லைனில் போய் பார்க்குறாங்க எந்த பூத்து, அவங்களே எடுத்துக்கிறாங்க சீரியல் நம்பரு, நேராக போகிறாங்க, நேராக சீரியல் நம்பரை சொன்னோல ஸ்லிப் வாங்கிட்டு போய் ஓட்டு போட்டு போயிட்டே இருக்காங்களே. களம் வந்துட்டு ரொம்ப வந்து அதிர்ந்து போயிருக்கு. ஓகே, இன்னைக்கு நேற்று பாருங்க, இந்த முன்னாள் இப்போ ஐபிஎஸ் அதிகாரி ரவி கூட ஒரு 41% சொல்லியிருக்காரு. இப்போ 41%னா தமிழ்நாடு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 200 தொகுதிகளுக்கு தாண்டி கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு.
எல்லாருமே 200 ப்ளஸ் 200 ப்ளஸ்னா யாரு தான் சார் வருவா? சார் தாவேக்கே தான் வரப்போகுது, இதில் என்ன டவுட்டு? இப்போ திமுக எதை சொல்லி ஓட்டு கேட்டாங்க? திமுகவில் என்ன பெரிய வேட்பாளர்களுக்கு என்ன மிகப்பெரிய தகுதி இருக்குது? பணம் இருக்குங்கிறத தவிர மிகப்பெரிய தகுதி என்ன இருக்குது? எவ்வளோ பேர் திமுகவுக்காக உழைச்சா மிஸ்ஸாவில் கை செஞ்சுக்கிட்டு போனாங்க. எம்ஜிஆர் எடுத்து அரசியல் பண்ணாங்க, ஜெயலலிதாவை எடுத்து அரசியல் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. அங்கே பணக்காரர்கள், அங்கே அவங்க வந்து 2 குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு வேண்டியவர்கள், அந்த குடும்பத்தில் வந்து சிபாரிசு செய்யப்பட்டவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கட்சிக்காரன் கூட பெருசாக வேலை பார்க்கல. திமுக தொண்டர்கள்லாம் வந்து பெருசாக வேலை பார்க்கவே இல்லை, நிர்வாகிகள் பெரும்பாலும் வேலை பார்க்கல. இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா பணத்தை கொடுத்தாங்க. பணத்தை கொடுத்து பொங்கல் பரிசுன்னு கொடுத்தாங்க அந்த கட்சிக்காரங்களுக்கு. 2 வீலருக்கு பணம், மொபைலுக்கு ஃபோனோ, லேப்டாப்புக்கு பணம். கட்சிக்காரனுக்கு பணம் கொடுத்து தான் இன்றைக்கி அவங்க வச்சுருக்காங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு கார்பரேட் கம்பெனி மாரி இருக்குது இன்றைக்கி திமுக. அதேமாதிரி தான் அதிமுகவோட சூழ்நிலை. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு தாவேக்காவில் வந்து யாரையும் கூப்பிட்றது இல்லை. ஆனால் மக்கள் போய் நிற்கிறாங்க. நாங்கள் வேலை செய்ய வரோம்னு கட்சி தொண்டம் வர்றான், பொதுமக்கள் வர்றாங்க. ரொம்ப பிடிச்ச கட்சி மக்களுடைய கட்சி ஆயிடுச்சு. இது மக்களுடைய கட்சியாகி விட்டது. மக்கள் கட்சி ஆன பிறகு மக்களுக்கு என்ன? இப்போ என் வீட்டுக்கு போய் நான் வேலை செய்கிறதுக்கு நான் வந்து காசு கேட்பேனா? என் வீட்டில் என் பையன் போய் ஒரு இது வாங்கிட்டு வா, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்கிறான்னு, பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க, நான் போய் காசு கேட்க போகிறேன். அப்படியோ ஆகிப்போச்சு. தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவது என்பது தன்னுடைய குடும்பத்திற்கு செய்யக்கூடிய ஒரு வேலையாக நினைத்து காலையில் அவ்வளோ பேர் வந்து வாக்குப்பதிவு இதுவரை எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வாக்கு சதவீதம் தமிழ்நாடு போல் அதிகரிச்சு இருக்குது. இதுக்கு அவங்க உடனே என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்க, இது வந்து எஸ்ஐஆருடைய வேலை. அதெல்லாம் காரணமே கிடையாது. ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய புரட்சியை உருவாக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் நினச்சாங்க. அதனால தான் காலையே எழுச்சி வந்து இவ்வளோ நேரம் அது கடுமையான வெயிலில் நின்று ஓட்டு போட்டு இன்றைக்கி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து கருத்து கணிப்புங்கிற பேரில் இவங்க நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கருத்து கணிப்புங்கிறது சில நேரங்களில் பெரிய தவறாக இருக்கும். ஏன்னா ஆமாம் திமுகவுக்கு கருத்து கணிப்பு எப்படி போடுறாங்க? இது வரையும் எங்கே போய் எந்த மக்களை எந்த தொகுதியில் இவங்க கணக்கெடுத்தாங்க? ஓட்டு போட்டு வர்றவங்களே எந்த இடத்துல இவங்க போய் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டு எந்த முறையில், எந்த விஞ்ஞான முறையில் இவங்க வந்து இந்த கணிச்சாங்க? கிடையாது. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு போடுங்க, கட்சிக்காரன் தொய்வாயிடக்கூடாது, நீங்கள் போடுங்க, ஒரு 200 சீட்டு போடுங்க, 210 சீட்டு போடுங்க, தாவேக்காவுக்கு 3 சீட்டு போடுங்க. இதே வந்து ஜூனியர் வீடரில் என்ன இருந்தாங்க தெரியுமா? 44% தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் விஜய் அவர்களைத்தான் வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எழுதியிருந்தாங்க. 28% ஸ்டாலின், 25% எடப்பாடி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆனால் 3 சீட்டு போட்டிருந்தாங்க. அப்போ 44% மக்கள் வாக்காளர்கள் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது அப்போ எவ்வளோ சீட்டை போட்டிருக்கணும் உங்களுக்கு? 44%, 234 தொகுதியில் 44%. நாங்கள் 233 தொகுதியில் தான் நின்று இருக்கோம். ஒரு தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். அதை வந்து அவர் எடப்பாடி அண்ணன் வந்து அந்த வேட்பாளர் காசு கொடுத்து வாங்கினார். இதுதான் அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் உடச்சி இன்றைக்கி மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு, ஏன்னா 23ஆம் தேதி இப்போ எங்கேயாச்சும் போய் பார்த்தா கூட சில படித்தவர்கள் இளைஞர்கள்லாம் கேட்குறது, 23ஆம் தேதி எப்படி நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், அதே சந்தோஷம் எங்களுக்கு 4ஆம் தேதி இருக்கும், அந்த நாளுக்காக நான் லீவு போட்டு உட்கார போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. நேற்று வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை நிறையா பேர் இருந்து ஊரில் என்ஜாய் பண்ணிட்டு வரணும். அதாவது தீபாவளி பொங்கலுக்கு போய் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க மக்கள், அதே மாதிரி ஒரு குதூகலத்தோடு போகிறாங்க. 4ஆம் தேதி நான் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், காலையிலேருந்து டிவிக்கு முன்னாடி உட்காருவேன், என் குடும்பத்தோடு உட்காருவேன் அப்படின்னு. ஒரு சின்ன விஷயம் கேட்டுங்க, என்னுடைய கட்சிக்கார் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் உங்கள் கட்சி தான் சார் ஜெயிக்க போகுது அப்படின்னு. எப்படின்னு கேட்டேன். இல்லை நான் ஒரு சலூனுக்கு போவேன், அங்கே தான் போய் நான் முடி வெட்டுற பழக்கம் இதெல்லாம் உண்டு. 2 நாள் கடை கிடையாது, போன வாரம் கடை இல்லை, எங்கேப்பா போயிருந்துன்னு கேட்டால் ஊருக்கு போயிட்டேன். எங்கே எதுக்கு போனேன் அப்படின்னா, இல்லை என் ஊர் திருச்சி பக்கம் ஏதோ தூரங்குறிச்சி, அந்த ஊருக்கு போயிட்டேன், ஓட்டு போகிறதுக்காக போனேன். ஓட்டு போகிறதுக்காக இங்கேருந்து பஸ்ஸு இல்லாமல் காரு வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கார். அவருடைய மனைவி, அவருடைய மகன் 4 பேரும் முதல்ல அந்த ஊருக்கு காரில் இப்போ தான் போனாங்களாம். இதுவரையும் அவங்க பஸ்ஸில் தான் போவாங்களாம், ட்ரெயினில் போவாங்களாம், அன்ரிசர்வ்டில் தான் போயிருக்காங்களாம், ரிசர்வ் பண்ணியே போனது கிடையாதான். ஆனால் இப்படி ஒரு சாதாரண நிலையில் ஒரு வாழ்க்கையை கஷ்டப்படுறவங்க கூட இன்றைக்கி தளபதி விஜய் வரணும், விசிலுக்கு ஓட்டு போடணுங்கிற அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு.
இதை நாங்கள் உணர்வுபூர்வமாக உணர்றோம். நீங்கள் எங்கே வேணாச்சும் போயிருங்க, திமுக வீட்டில் குடும்பத்திலே போய் கேளுங்க. ஸோ டிஎம்கே சார்ந்த நிறைய பேரே வந்துட்டு டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமாம் சார், உண்மையிலேயே முதலமைச்சருடைய மூத்த சகோதரர் அவர் அழகிரி அண்ணன், அவங்களுடைய மகள், அவங்க ஒரு நல்ல பேச்சாளர், எழுத்தாளர். ஆனால் அவங்கள வந்து அரசியலில் சூபிக்க விடலை. இவங்க இந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் வந்து சோபிக்க விடலை. அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. எங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம், தளபதிக்கு தான் எங்கள் தளபதிக்கு ஓட்டு போட போகிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய தலைப்புச் செய்தியாக அரசியலில் இருந்தவர். அவர் குடும்பத்திலிருந்தே ஒரு குரல் தளபதி விஜய்க்கு தான் கள நிலவரம் புரியாமல் இங்கே சித்தாப்பாவும் மற்றவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கள நிலவரம் வேறு மாதிரியாக இருக்கிறது. நிச்சயமாக விசில் சின்னத்திற்கு தான் நிறைய வாக்குகள் கிடைக்கும் என்பதை அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார்கள். அப்போ அந்த பேட்டியே என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துதுன்னா, கலைஞர் குடும்பத்திலிருந்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் குடும்பத்திலிருந்து வாக்குகள் விசில் சின்னத்திற்கு வரும் என்று அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். அதே போல் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுடைய வீட்டிலேருந்து, அதாவது அவர் போட்டிருக்கலாம், ஆனால் அந்த வீட்டில் மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மருமகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க எல்லாருமே தாவேக்காவுக்கு தான் போட்டிருக்காங்க. அமைச்சர்கள் வீடுகளாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்கள் வீடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்க குடும்பத்தை பொறுத்தவரை இவங்க எவ்வளோ தான் பண்ணால் கூட அவங்களாம் கேட்கல. இதை வந்து நிதர்சனமாக பல குடும்பங்களோட பல பேரோட பேசும்போது அவங்களே யார்ட்டையும் சொல்லிடாதீங்கண்ணே, நான் வந்து இதுக்கு வேலை போட்டேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்கண்ணே, ரெக்கார்ட் பண்ணிடாதீங்கன்னு என்கிட்டயே ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. இது வந்து திமுகவிலேருந்து நிறைய ஓட்டு எங்களுக்கு தான், ஏடிஎம்கேலேருந்து ஓட்டு போயிருக்கு, நிறைய பிரிஞ்சு போயிருக்கு. ஏடிஎம்கேக்கு குறைவான ஓட்டு தான் அந்த வாட்டி விழுந்துச்சு. அதாவது ஏடிஎம்கேக்கு வந்து என்னென்னா, எம்ஜிஆர் மேலேயும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் மேலேயும் கொண்ட பக்தியின் காரணமாக நிறையா தொடர்ந்து அவங்க வாக்கு போட்டது. அதில் வந்து ஒரு 60% வாக்குகளை நாங்கள் நீ கைப்பற்றிட்டோம். டிவிகே கைப்பற்றிச்சு. ஓகே சார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சார், என்னதான் எலெக்ஷன் நெருக்கமாக இருந்தாலும், கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆனாலும், சினிமாவில் நடிக்கும்போது விஜய் அவர்களுக்கு இருந்த மாசோட வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி மக்கள் பணிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு பர்சனலாக நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தாலுமே, எல்லாருக்குமே பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும். நிறைய விஷயங்களுக்காக டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மேலே வந்துட்டு எஃப்ஐஆர் கேசஸ் அதிகமாக போடப்பட்டது. ஸோ இந்த கரூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணார், இத்தனை எஃப்ஐஆரையுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியமாக அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார்? கரூரில் வந்து அவர் மேலே வழக்கு பதிவு செய்யலை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அந்த விஷயத்தை? கரூரில் வந்து வழக்கு பதிவு செய்யலை. ஆனால் கரூரினுடைய சம்பவம் வந்து இது ஒரு சதி வேலை அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே சொன்ன மதுரை உயர்நீதிமன்றத்திலேயே சொன்னோம். இது ஒரு மிகப்பெரிய சதி வேலை. மற்ற மாவட்டங்களுக்கு தலைவர் வந்து திருச்சிக்கு போகிறாரு, திருவாரூர் போகிறாரு, நாகப்பட்டினம் போகிறாரு, நாமக்கல் போகிறாரு. அங்கெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கரூரில் திட்டமிட்டு இந்த வேலுச்சாமிபுரங்கிற இடத்துல தான் வந்து இவங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. இந்த வேலுச்சாமிபுரம் வந்து ஏற்கனவே வந்து அதிமுக ஒரு கூட்டம் போகிறதுக்கு கேட்குறாங்க ஜனவரியில். அப்போ இந்த இடம் வந்து குறுகலான பகுதி, வாகனங்கள் செல்ல முடியாது, மக்கள் போக முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்த வேறுமனே அந்த இன்ஸ்பெக்டர் 2க்கும் அவர் தான் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு கொடுக்குறாரு, எங்களுக்கு கொடுக்குறாரு, அதிமுகவுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஜனவரி மாதம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஜனவரி மாதம் 25, 26 என்று நினைக்கிறேன், 2025. ஆனால் எங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ இது திட்டமிட்டு நடந்த மிகப்பெரிய ஒரு சதி செயல் என்கிற காரணத்தினால்தான் அதில் நடைபெற்ற பல்வேறு இந்த லேப்சஸ் இருக்குது பாருங்கள், ஆன் தி பார்ட் ஆஃப் போலீஸ். இந்த இன்வெஸ்டிகேஷன் தான் மாற்றி இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து இப்போ இன்றைக்கி சிபிஐ வந்து முறையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்து சம்மன் கொடுத்து எல்லோரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கை பொறுத்தவரையில் எங்கள் தலைவர் மேலே வந்து இதுவரையும் புகார் இது குற்றப்பத்திரிகை எதிரும் தாக்கல் செய்யவில்லை, எஃப்ஐஆரில் வரல. அடுத்து இன்னொரு வழக்கு என்னென்னா, மதுரையில் வந்து இந்த மாநாடு நடக்கும்போது அந்த ஒரு பவுன்சரால் தூக்கி எறிய போட்டோம் அப்படின்னு சொன்னதில் அந்த பையன் வந்து இந்த மாநாட்டுக்கே வராத ஒரு பையனை வச்சு
மாநாட்டுக்கே வராத பையனை வச்சு ஒரு புகார் கொடுத்தாங்க. அதுக்கு அந்த புகார் அவங்க விசாரித்து பார்த்துட்டு இதில் பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க இந்த மேற்கண்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அடுத்து பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டாங்க. ஒன்றில் கூட்டத்தை அதிகமாக கூட்டி விட்டார் அப்படின்னு. கூட்டம் தானாக வந்துச்சு. தானாக வந்து முறையாக வந்து ஒழுக்கமாக மக்கள் வந்து பொறுமையாக நின்று பார்த்துட்டு போனாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை இதில் சகிச்சு கொள்ள முடியவில்லை. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நம்ம காசு கொடுக்குறோம், யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்தால் கூட தேமேன்னு நிற்கிறாங்க. ஆனால் இந்த தலைவரை பார்க்க வந்தால் மக்கள் இவ்வளோ ஆரவாரமாகவும் அன்பாகவும் எப்படி இருக்கிறாங்க, இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் மேலே ஒரு கேஸ், இவ்வளோதான். அவர் மேலே இப்போ இத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். ஆமாம், விஜய்க்கு வந்து நின்னால் எஃப்ஐஆர், நடந்தால் எஃப்ஐஆர், உட்கார்ந்தா எஃப்ஐஆர், மைக்ல பேசின எஃப்ஐஆர், ஒவ்வொன்றுக்கும் ஆமாம் கம்பம் விழுந்தது. சார் இந்த கொஞ்சம் நம்ம நீங்கள் வந்து டிவியில் எனக்கு தோணும்ல சார், ஆமாம் என்னப்பா இதுக்கெல்லாம் இப்போ எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது பெரிய பெரிய விஷயங்களாக நடக்குது, அதுக்கெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. நாட்டில் கஞ்சா பெருக்கு எடுத்து ஓடுது, பாலியல் வன்முறை நாட்டில் அவ்வளோ இருக்குது. இதிலெல்லாம் எத்தனை பேருக்கு என்ன பண்ணி என்ன இவங்க முறையாக பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் இவருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போய் அனுமதி கேட்டோம்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு கமிஷனர்கிட்ட கொடுப்போம். கமிஷனர் என்ன பண்ணுவார், டைரக்டர் வந்து அந்த பகுதியினுடைய டிசிக்கு அனுப்புவார். சென்னைன்னா சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார், ஏசிக்கு அனுப்புவார். அவர் என்ன பண்ணுவார், இன்ஸ்பெக்டர் அனுப்புவார். இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா, நான் வந்து ஐஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன். ஒரு சாதாரண என்னுடைய ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நான் போய் கேட்டதில்லை. ஐஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். ஐஎஸ் எங்கடா இருக்குது? ஐஎஸ் வந்து கமிஷன் ஆஃபீஸில் இருக்குது. அவங்க பர்மிஷன் கொடுத்தது பிறகு அதை ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு, அதாவது எங்கள் கட்சி சார்பாக ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு, மோர் கொடுப்பதற்கு, தண்ணீர் கொடுப்பதற்கு, ஒரு பந்தல் அமைப்பதற்கு கூட இவ்வளோ ப்ரொசீஜரும் செஞ்சு தான் வந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடைக்குமாங்கிறதே ஒரு பெரிய கூட்டம் நடத்த முடியாது. இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த இது வந்த பிறகு தான், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் இன்றைக்கி ஓரளவு எங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் வரல, இவங்க தான் இந்த அரசியல் சட்டத்தில் இருந்ததுன்னு வச்சிங்க, மே 4ஆம் தேதி வரையும் திமுக தான் ஆச்சுன்னு வச்சிங்களேன், தலைவரை எங்கள் தலைவரை ஓட்டு போட கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு ஓட்டு போட போகிறீங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்களே, நீங்கள் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. சிறப்பு. அப்படி ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை ஹிட்லர் ஆட்சி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திடீர்னு பார்த்தா வந்துட்டு அவங்க குடும்ப பிரச்சனையை கொண்டுட்டு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ்லான விஷயத்தில் வந்துட்டு வெளியே கொண்டு வந்து இந்த கோர்ட்டுக்கு போனாங்க, இந்த இடத்துக்கு போனாங்க, இந்த பேப்பரில் சைன் போட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சார் ஒரு குடும்பத்துக்கு. அது திடீர்னு லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தது. அது அதாவது பொது மேடை, அதாவது வந்து பொது தளங்களில் ஏற்கனவே வந்து நீங்கள் எங்கே எதை கேட்க வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்ட. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தடை கொடுத்துருக்கு. இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும், எந்த சேனலாக இருக்கட்டும், குடும்ப விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து யாருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து நீங்கள் பொது வெளியில் பகரக்கூடாது, பேசக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் எப்படி வேண்டுமானாலும் ஒரு அரசியல் தலைவரை எப்படி வேண்டும், அதாவது ஒரு காரணம் பல வழிகளில் அவர் துன்புறுத்துறாங்க. இதுவும் திட்டம் போட்ட எல்லாமே திட்டமிட்டு தான் எல்லாமே. அதாவது அதாவது எப்படின்னா, இந்த தலைவர் வராருன்னு வச்சுங்களேன், அவருக்கு எப்படிலாம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் ஒரு ரூம் போட்டு ஏசிப்பாங்க போல இருக்கு. 10 பேர் கொண்ட குழு, 10 பேர் கொண்ட குழு, 20 பேர் கொண்ட குழு, எது செஞ்சாலும் சரி. நேற்று வரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இந்த தற்கொலைகள் வந்து ஓட்டு போட எங்கே போய் வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட போகிறாங்க, இவங்க ஓட்டே போட மாட்டாங்கன்னாங்க. இன்றைக்கி எல்லோரும் மக்கள் சொல்லி வச்சாச்சு, நாங்கள் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கோம், நாங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து ஓட்டு போடுறோம், ஓட்டு போடலைன்னா என் பையன் என் பேரன் அடிக்கிறான், என் பேத்தி அடிக்குது, என் பொண்ணு அடிக்குதுன்னு இன்றைக்கி இவ்வளோ பேர் அப்படி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்கல்ல. ஆமாம், இந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகிருக்குல்ல. இப்போ இந்த ஓட்டு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆட்சி அமைப்பதற்கு சீட்டுகள், இப்போ ஏற்கனவே ஓட்டே வராதுன்னு சொன்ன திமுக, அதிமுக, இந்த ஊடகங்கள் இன்றைக்கி இவங்களுக்கு ஓட்டு வந்திருக்கு, ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அளவிற்கு வாக்கு சதவீதம் வரல அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு 10%, 8% குறைச்சாங்க, அப்புறம் 12%, 15%, 22%, 26, 27, இன்றைக்கி 42% அப்படின்னு இன்றைக்கி இருக்க ஊடகங்கள், இந்த ஊடகங்களை பேசக்கூடிய செயற்பா மற்றவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக எங்களை பொறுத்தவரையில் ஒரே டார்கெட் தமிழக வெற்றி கழகம். இந்த வெற்றி கழகம் என்னென்னா, இப்படி ஒரு திடீர்னு ஒன்று வந்து முளைச்சி 50 வருஷமாக நம்ம ஆட்சி பண்ணி நம்ம ஒரு பெரிய மன்னர் மாரி ஊரில் உட்காந்துருந்தோம். ஏன்னா திமுக பார்த்திங்கன்னா, அவங்க அந்த ஒவ்வொரு மாவட்ட செயலரை பார்த்திங்கன்னாவே பெரிய அந்த ஏரியாவுக்கு பெரிய இதுமாரியே உட்காந்துருப்போம், சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அவங்கள சுற்றி தான் பஞ்சாயத்து நடக்கும், அவங்கள சுற்றி தான் குடும்ப பிரச்சனைகளை அவங்க தான் தீர்த்து வைப்பாங்க, நிலப்பிரச்சனைகளை அவங்க தான் தீர்த்து வைப்பாங்க. நிலம் வாங்கி வீடு கட்ட முடியாது, வீடு கட்டி நீங்கள் வந்து சிஎம்டிஏ பர்மிஷன், கார்பரேஷன் பர்மிஷன்,
பஞ்சாயத்து பர்மிஷன்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி திமுக கவுன்சிலர்கிட்ட போயிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். நான் வீடு கட்ட போகிறேன், கட்டலாமா அப்படின்னு. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, சென்னையிலே இருந்ததில்ல. இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. இந்த வெறுப்பை பார்த்து பார்த்து புழங்கி போன மக்கள் ஒரு மாற்றத்தை தேடி இன்றைக்கு தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்காங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனையும் எல்லா இடங்களையும் பேசப்பட்டு இருக்கு சார். இந்த பேரறிவாளன் வழக்கறிஞரோட விஷயம், அதை பற்றியும் நீங்கள் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம். பேரறிவாளன் ஒரு குற்றவாளியாக இருந்து உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை செய்யப்பட்டு வந்தவர் சட்டக்குழுவிலே முறையாக படித்து தமிழ்நாடு பார் கவுன்சிலில் அவர் பதிவு செய்திருக்கிறார். பதிவு செய்வதற்கு முன்னால் போலீஸுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும். இவர் மேலே ஏதாவது வழக்கு பெண்டிங்கில் இருக்கான்னு வேணும். அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே, எல்லா வழக்கறிஞரும் ஓகே அதுக்கு அப்ளை பண்ணிட்டு, அடுத்து நான் இந்த பேரறிவாளனுங்கிற நான் வந்து இத்தனாம் தேதி பார் கவுன்சிலில் பதிவு பண்ண போகிறேன், யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா இருந்தால் தெரிவிக்கலான்னு பத்திரிக்கையுடைய பப்ளிகேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் மஸ்ட்டு பிஃபோர் என்ரோல்மெண்ட்டு. ஓகே, இதெல்லாம் கொடுத்து தான் அவர் வந்திருக்கிறார். அப்போ யாருடைய அப்ஜெக்ஷனும் அவர் மேலே எந்த விதமான வழக்கு நிலுவையில் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அவர் வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். பதிவு செய்யப்பட்டதிலே எந்த இர்ரெகுலாரிட்டியும் கிடையாது. ஏனென்றால் சிறை கைதிகள் சிறையில் இருந்து அவர் ஏற்கனவே முதுகலை எல்லாம் படித்திருக்கிறார், நிறைய பேரை படிக்க வைத்திருக்கிறார், நிறைய புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஆனால் இந்த காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்களா, இவர்களுக்கு தலைமையை ஏதாவது சொல்லி அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக பேரறிவாளனுடைய வழக்கறிஞர் பதவியை ரத்து செய்யணும்னு பாரத பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்ப எனக்கு அவங்களுக்கு என்ன ரோலுங்கிறதே எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இவருடைய பதிவை ரத்து செய்யணும்னா நீங்கள் எங்கே போகணும்? ஒன்று இந்த பார் கவுன்சிலில் ஒரு லெட்டர் கொடுக்கணும், இவருக்கு இந்த காரணங்களால் நீங்கள் அவரை ரத்து செய்யணும். இல்லைன்னா இந்த பார் கவுன்சில்னா ஆல் இண்டியா பார் கவுன்சிலில் போய் பதிவு செய்யணும். இதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் போகணும், இல்லைன்னா இங்கே உயர்நீதிமன்றம் போகலாம். இத்தனை இது இருக்குது. இந்த பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இதில் என்ன ரோல் இருக்குது? இதுலேருந்து அவங்களுக்கு தெரியலையா? இதுலேருந்து என்னென்னா, இவர்கள் அரசியல் செய்வதற்காக, இவர்களுடைய பெயர் ஊடகங்களே வருவதற்காக ஒரு சிலர் இதேமாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக முழுக்க கூட காங்கிரஸ்காரங்க வந்து மத்திய அரசை கண்டித்து நாங்கள் வந்து பேரறிவாளனை வந்து வழக்கறிஞர்களாக பதிப்பிரமாணம் செய்து தப்புன்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் ஒரு விந்தையாக இருக்கிறது. அட்வொகேட்ஸ் ஆக்ட்டு எல்லாமே கிளியராக இருக்குது. இவர் வந்து விடுதலை பெற்றதுக்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து தான் இன்றைக்கு இதில் எந்த விதமான இர்ரெகுலாரிட்டியும் கிடையாது. இதே ஒரு அரசியலாக்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய கால்சட்டை பருவத்தில் ஒரு கைதியாய், ஏன்னா அந்த வயதில் அவர் போய் ஒரு கைதியாக இருந்து உள்ள எத்தனை 30 வருடங்களாக சிறைச்சாலையிலேருந்து எவ்வளோ கஷ்டங்களை அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. அவட அவங்க அம்மா கஷ்டப்பட்டு அந்த மகனை கொண்டு வந்து இன்றைக்கி இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனாக இன்றைக்கி இருக்கிறார். மீண்டும் ஏன் அவங்கள போய் ஏன் துன்புறுத்துறீங்க? அவர் என்ன பண்ணார்? பேரறிவாளன் இளமையான வயசு, கண்டிப்பாக சார், ஒரு பெரிய நிலப்பரப்பினுடைய தலைவன். அந்த அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பினால் அவர் வந்து அந்த பின்னால் வந்து அந்த சிபிஐ ஆஃபீஸர் கூட சொல்லியிருந்தார், அந்த இன்வெஸ்டிகேஷனில் சில தப்பு பண்ணோம், சிலது நாங்கள் மாற்றி பண்ணோங்கிற இந்த அடிப்படையில் தான் வந்து உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணாங்க. இல்லை, விடுதலை பற்றி வந்து ஒரு கைதி படிக்கக்கூடாதா, என்ரோல்மெண்ட் பண்ணக்கூடாதா? எந்த சட்டத்தில் இருக்குது? அட்வொகேட்ஸ் ஆக்டில் எங்கே இருக்குது இவங்களெல்லாம் என்ரோல் பண்ணக்கூடாதுன்னு? இதில் ஒட்டுமொத்த சிரிப்பாக இருக்குது. நிச்சயமாக வந்து பேரறிவாளனுடைய இந்த வழக்கறிஞர் உரிமத்தை யாரும் ரத்து செய்ய முடியாது. வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் ரத்து செய்ய முடியாது. அப்படி நிர்பந்தித்தால் வழக்கறிஞர்கள் நாங்கள் பேரறிவாளன் பின்னால் இருப்போம். சிறப்பு சார். 99% வக்கீல்கள் இருப்போம். சிறப்பு. ஸோ 4ஆம் தேதி என்ன நடக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். வெற்றி 6 பக்கம். மக்கள் நினைக்கிறது நிறைவேறுதா, இல்லை மாற்றம் மாறி வரப்போகுதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. Plan your next summer escape with Grand Royal Tours. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking.